என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். ஏன் என்றால் என் செல்ல குழந்தையே, இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. அதனால்தான் இந்த அம்மா மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் முதலிலேயே உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வா என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். தாயே, நான் தினமும் என் வீட்டில் குலதெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயா? இருந்தாலும் பரவாயில்லை என் செல்லமே, நீ ஒரு முறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வா. எதற்காக நான் சொல்கின்றேன் தெரியுமா? நம் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா? குலதெய்வங்களின் கோவிலுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா? நன்மை கேட்டால் அது சந்தேகம்தான். ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாள் நாளை மறந்தாலும் மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது திருமண நாளையோ மறந்து விடாதே. எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மறந்துவிட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம். குலதெய்வத்தை மறந்துவிட்டால் அது அந்த தெய்வமும் முழுமையாக நமக்கு நன்மைகள் செய்வதையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதையும் தவிர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குலதெய்வே. குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கும் சில சங்கடங்கள், சில அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும். எப்பொழுதெல்லாம் நீ மனவேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்திருக்கின்றாய் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் வருகின்றதே தவிர அது உன்னை காயப்படுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான குலை விதை தெய்வத்தின் கோபத்திற்கு நீ ஆளாகி இருந்தால் ஒரு சின்னதை செய்து நீ அதனை நிவர்த்தி செய்து விடலாம். குலதெய்வத்தின் கோபத்தை தணித்து நம் குடும்பம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒரு சின்ன பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். அதனால் இந்த அம்மா சொன்னதை முழுமையாக கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும். வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வர வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சில நாளில் நீ புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவரவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. குலதெய்வம் மட்டுமே நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீ மட்டும் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை மீண்டும் தேடி வரும் என்பதனை எல்லாம் நீ மறந்து விடாதே. என்னுடைய சில குழந்தைகளுக்கு நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. நான் வெகு தூரத்தில் இருக்கின்றேன். என் குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது. உன்னிடத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது என்றால் நீ உடனடியாக புது வருடம் வருவதற்கு முன்பே உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து நீ வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். எனக்கு என் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு நேரமில்லை,
போவதற்கான சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குலதெய்வத்திற்காக நீ காணிக்கையை முடித்து வைத்து அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை நீ மனதார வணங்கினால் போதும். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். அது மட்டுமல்ல, நிம்மதியும் கிடைக்கும் என்பதனையெல்லாம் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும். அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றாய் அல்லவா, அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது 4 பேருக்காவது நீ அன்னதானம் இட வேண்டும். இந்த அம்மா சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்து விடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதற்காக உன் அம்மா மீண்டும் உனக்கு இதனை உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னுடைய லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் இருக்கின்றது அல்லவா. அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இதனை நீ கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகின்றது, இன்றோடு முடியத்தான் போகின்றது என்று நம்பிக்கை கொண்டு உடனடியாக அம்மா சொன்னதை நீ செய்ய வேண்டும். என் செல்லமே, உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப் போவது இல்லை. உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பல மடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ பலத்தையும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னை நீ வேறு எங்கு தேடாதே, வேறு எங்கும் தேடாதே. இந்த அம்மா உன்னுடைய பாதைகளிலும் சரி, உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனை நல்லபடியாக காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா. என் அன்பு பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதே போல கெட்ட காலம் தொடங்கிவிடப் போகின்றது. உன்னை இத்தனை நாட்களும் அளவைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா என் செல்லமே. இனி நீ சிரிக்க தொடங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகின்றது. வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே. அதனால் உன்னிடத்தில் நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வறிந்து நிற்காதே. அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே. முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முதுகெலும்பு கூட வளையாது, முயற்சிகள் செய்பவனுக்கு பாரங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் முயற்சிகள் செய்து கொண்டே இரு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி
மகிழ்ச்சியான செய்தி என் அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது என்பதனை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதனால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த நாளில் இந்த பதிவினை நீ பார்த்துவிட்டாய் அல்லவா? இதனால் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வருங்காலமானது மிக சிறப்பானதாக மாறப்போகின்றது. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன். இந்த நாளில் என் குழந்தையே, என்ன அதிர்ஷ்டம் இருக்கின்றது என்றெல்லாம் உன் அம்மா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது என்பதனை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே. இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே நீ இப்பொழுது கவலைப்படுகின்றாய். உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே. பிரச்சனைகள் மூலமாகத்தான் யார் என்பதனை நீயாகவே நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்க குழந்தையே? எல்லா பிரச்சனைகளையும் நீயாகவே அடையாளம் கண்டு கொள்கின்றாய் என் குழந்தையே. பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதனை உன்னால் அறிய முடிகின்றது. உன்னால் எதையும் சமாளிக்க முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகின்றதல்லவா? ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும். இதுநாள் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து புறமுதுவு காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாகி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை. ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், எப்படி கடந்து வருகின்றார்கள், எப்படி சாதித்து காட்டுகின்றார்கள் என்பதில்தான் அவர்களினுடைய வெற்றியானது இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருக்கின்றாய் என்பதனை ஒருமுறை யோசித்துப்பார் என் அன்பு குழந்தையும். உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக அனுப்புகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கின்றாய் என்பதனை இந்த தாயானவள் நான் கண்காணித்து கொண்டே இருக்க போகின்றேன். அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே. மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. அதிக அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது. ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கின்றது என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ்வதில் தான் உண்மையான திருப்தி இருக்கின்றது. அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகள்
ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன். அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல் யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை. இந்த காலமானது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய். மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவைகள் எல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப் போகின்றேன். இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும்படியான வார்த்தைகளை பேசி இருக்கின்றார்கள். துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு குழந்தை. அதற்கு உனக்கான இந்த தாயானவள் நான் துணையாக நிற்கப் போகின்றேன். இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது, உன் மனசாட்சி என்ன சொல்கின்றது என்று நீ யோசித்து அது சரிதானா என்று தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையை, நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயலில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையை, விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான். ஆனால் நல்ல செயல்களை செய்வது தானே இங்கு கடினமாக இருக்கின்றது. எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காத அளவிற்கு உன் அம்மா நான் பார்த்து கொள்ள போகின்றேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு. அது மிகப்பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு நீ அன்பை கொடுத்து கொண்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளாகத்தான் கிடைக்கப் போகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமாக முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் என்பதனை நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக கொடுக்க போகின்றேன். நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகின்றாய். விரைவில் அது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகின்றது. என் அன்பு குழந்தை, உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கைதான் துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகின்றது. உன் தலையெழுத்தையே மாற்றிவிடப் போகின்றது.
இனி சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்துவிடப் போகின்றேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனம்தானே அங்கே இருக்கின்றது. உன் மனதிற்குள் இந்த தாயானவள் நான் என்றென்றும் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொண்டே இருக்க